பிறந்தது குழந்தை. ஜாதகர் கேட்டார், கோத்திரம் என்ன? பள்ளிக்கு சென்றான் மாணவனாக. அலுவலர் கேட்டார், ஜாதி சான்றிதழ். அலைபேசியின் முகப்பு படத்தை பார்த்து அருகே இருந்தவர் அமைதியாய் கேட்டார், நீங்க அந்த ஆளுகளா? வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்க கட்சி கேட்டது, உங்க தொகுதியில் நீங்க தான் பெரும்பான்மையா? பல காதல் திருமணங்களுக்கு 7ஆம் பொருத்தமாய் எழுந்த கேள்வி, அவங்க நம்ம ஆளுகளா? இறந்தவருக்கு நீர்க்கடன் செய்யும் இடத்தில் புரோகிதர் கேட்டார், கோத்திரம் சொல்லுங்கோ. ஆக ஒரு மனிதனுடைய கருவறை தொடங்கி கல்லறை வரை அவரிடம் கேட்காமல் கேட்கப்படுகிற ஒரே கேள்வி, நீங்க என்ன ஆளுக? சாதியே இல்லை என சத்தமாய் பேசிக்கொண்டிருக்கிற என்னை பார்த்து சாதியே இல்லைன்னு சொல்லுதே, இந்த தம்பி என்ன ஆளுக என பார்வையாளர்களில் சிலர் பக்குவமாய் கேட்பது என் காதுகளில் விழுகிறது. இரட்டை குவளை முறை கிராமங்களில் மறைந்து விட்டதாய் மகிழ வேண்டாம். இரட்டை மவுஸ் முறையாய் முளைக்கப் போகிறது ஐடி கலாச்சாரத்தில். ஆம், ஐடி நிறுவனங்களின் ஆண்டு விழாக்களில் அதன் ஊழியர்கள் சாதிய குழுவினர்களாக பிரிக்கப்படுவதன் மூலமும் எத்தனிக் டே கொண்டாடுவதன் மூலமும் அவர்கள் நம்மிடம் கேட்காமல் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்க என்ன ஆளுக? இன்றைக்கு மருத்துவம் படித்த ஒருவர் தன்னுடைய பெயருக்கு பின்னால் மருத்துவர் என்று சேர்த்துக் கொள்வது இயல்பு. ஆனால் இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து அவருக்கு பிறக்க போகிற குழந்தையும் தன்னுடைய பெயருக்கு பின்னால் மருத்துவர் என்று சேர்த்துக் கொள்வது எவ்வளவு பெரிய அறியாமையோ அதற்கு இணையானது நம்முடைய முன்னோர்கள் தொழிலின் அடிப்படையில் தங்களுடைய பெயருக்கு பின்னால் சேர்த்து கொண்ட தொழில் பெயர்களை சாதிகளாக மாற்றி அவற்றை இறுக பிடித்து கொண்டிருப்பது. அண்மையில் ஒரு சம்பவம். கேரளாவில் வாழைத்தோப்புக்குள் புகுந்த யானைகள் வாழை மரங்களை எல்லாம் நாசம் செய்தன. ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் எஞ்சி இருந்தது. அருகே சென்று பார்த்தபோதுதான் அதற்கான காரணம் புரிந்தது. அந்த மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பொரித்திருந்தது. ஆக இனத்தை கடந்து உயிர்களை நேசிக்கிற போது ஒரு மிருகம் மனிதனாக மாறுகிறது. மனிதத்தை கடந்து இனத்தை நேசித்து கௌரவ கொலை செய்கிற போது ஒரு மனிதன் மிருகமாக மாறுகிறார். எனவே இனிமேல் இந்த உலகத்தோரை பார்த்து உரக்க கேட்போம், நீங்க என்ன ஆளுக? மனிதனா மிருகமா? நன்றி, வணக்கம்.